அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இஸ்லாம் மார்க்கம் பற்றி தெரிஞ்சிக்க அஸ்ஃபா இஸ்லாமிக் கார்ட்டூன்ஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போறது ஈமானை பற்றி அறிவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துக். வல் அலைக்குமுஸ் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துக். சனா, எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லா இருக்கேன். நீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? அல்ஹம்துலில்லாஹ், எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரி சனா, புது வீடு எப்படி இருக்கு? எல்லாம் செட் ஆகிடுச்சா? புது வீடு நல்லா தான் இருக்கு. ஆனா ஒரு பிரச்சனை. என்ன ஆச்சு? பக்கத்து வீட்டுக்காரங்க எங்க வீட்டு வாசல்ல தான் குப்பை கொட்டுறாங்க. அவங்கிட்ட பேசுனீங்களா? என்ன சொன்னாங்க? பேசுனேன், ஆனா கேட்க மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் இங்க வந்து தான் குப்பை கொட்டுறாங்க. மறுபடியும் பேசுங்க. சரி, நான் சொன்னா கேட்பாங்களா? அவங்க ஏதாச்சும் மறுத்து பேசினா நீங்க சொல்லுங்க. முஸ்லிமுக்கு முக்கியமான விஷயத்துல நல்ல குணமும் ஒண்ணு. பக்கத்து வீட்டுக்காரர்கள்ட்ட நல்ல விதமாக நடந்துக்கணும். கெட்ட குணத்தை வச்சுக்கிட்டு ஓதி தொழுத்துக்கிட்டு இருந்தால் எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்மளோட ஈமானே மற்றவங்கள்ட்ட நம்ம எப்படி நல்ல விதமாக நடந்துக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. பிறருக்கு துன்பம் தராமல் இருக்கிறதும் ஈமானின் ஒரு பகுதி தான் அப்படின்னு. இன்ஷா அல்லாஹ், நீங்க சொன்ன மாதிரி நான் சொல்றேன். ஆமா, நீங்க எடுத்து சொல்லுங்க, அவங்க புரிஞ்சுப்பாங்க. நீங்க இப்ப எங்க போறீங்க? நான் மதரசாக்கு போறேன். இன்னைக்கு என்ன பாடம்? இன்னைக்கு பாடமே ஈமான பத்தி தான். சரி சனா, நான் போயிட்டு வரேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துக். வல் அலைக்குமுஸ் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துக். முதல்ல நம்ம பார்க்க போற தலைப்புகளை பத்தி சொல்றேன். ஈமான் அப்படின்னா என்ன? ஈமானோட பருளுகள். ஈமானின் 2 வகைகள். எவற்றின் மீதெல்லாம் நம்ம ஈமான் கொள்ளணும். நம்ம ஈமான் கொள்றதுக்கு துணையாக இருக்கிற விஷயங்கள். இதையெல்லாம் நம்ம நம்பிக்கை கொண்ட பிறகு நமக்கு இஸ்லாம் கூறும் பொதுவான 5 கடமைகள். இதை பத்தியெல்லாம் நம்ம பார்ப்போம். ஈமான் அப்படின்னா என்ன? ஈமான் அப்படிங்கிறது அரபு மொழியில உள்ள ஒரு வார்த்தை. அதுக்கு நம்பிக்கை, விசுவாசம், உறுதி அப்படின்னு பல விதமா சொல்லலாம். அதாவது ஈமான் அப்படிங்கிற இந்த இறை நம்பிக்கைக்கு 2 ஃபழுகள், அதாவது 2 கட்டாய கடமைகள் இருக்கு. 1, உள்ளத்தால உண்மைப்படுத்துதல். 2வது, நாவால் உறுதி செய்தல். அதாவது அல்லாஹு தாலா மேலையும் அவன் சொன்ன கட்டளைகள் மேலையும் நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கை சும்மா வாயால மட்டும் சொன்னா பத்தாது, அதை மனதளவாலும் ஏத்துக்கணும். உதாரணமா, அல்லாஹு தாலா ஒரு செயலை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதை மனசால ஏத்துக்கிட்டு அந்த செயலை செய்யக்கூடாது, அப்படியே நடந்துக்கணும். மனசுல அதை ஏத்துக்கிட்டு அப்புறம் அது வாயால கூறணும். அதுதான் முழுமையான ஈமான். ஈமானின் 2 வகைகள். 1, ஈமானே முஜ்மல், மறைமுகமான ஈமான். 2வது, ஈமானே முஃபஸ்ஸல், விரிவான ஈமான். சரி, இப்ப ஈமானே முஜ்மல் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அல்லாஹுவை அவனுடைய திருநாமங்களைக் கொண்டும் சிஃபாத் எனும் தன்மைகளைக் கொண்டும் அவன் இருப்பதைப் போலவே நான் ஈமான் கொண்டேன். அவனுடைய அனைத்து சட்டத் திட்டங்களையும் அவனுடைய அருமை தூதரின் அனைத்து சட்டத் திட்டங்களையும் அப்படியே நான் ஏற்றுக்கொண்டேன். 2வது, ஈமானே முஃபஸ்ஸல். சரி, இப்ப அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அல்லாஹுவை கொண்டும் அல்லாஹுடைய மலக்குமார்களைக் கொண்டும் அல்லாஹுடைய வேதங்களைக் கொண்டும் அல்லாஹுடைய திருத்தூதர்களைக் கொண்டும் இன்னும் மறுமை நாளைக் கொண்டும் இன்னும் விதியைக் கொண்டும் அதன் நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ்வின் நாட்டத்தைக் கொண்டுதான் நடைபெறுகின்றன என்றும் மரணத்திற்கு பின் உயிர்ப்பித்து எழுப்பப்படுவதைக் கொண்டும் நான் ஈமான் கொண்டேன். இதை நல்லா புரிகிற மாதிரி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க.
எவற்றின் மீதெல்லாம் நம்ம ஈமான் கொள்ளணும் இதை பத்தியெல்லாம் நம்ம பார்ப்போம். அல்லாஹு தாலா மேல நம்பிக்கை கொள்றது, அடுத்து மலக்குமார்கள் மேல நம்பிக்கை கொள்றது, அடுத்து வேதங்கள் மேல நம்பிக்கை கொள்றது, இறை தூதர்கள் மேல நம்பிக்கை கொள்றது, அப்புறம் மறுமை நாள் அதாவது உலக இறுதி நாளை பத்தி நம்பிக்கை கொள்றது, கடைசியா நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சு இருக்கிற விதியை பத்தி நம்பிக்கை கொள்றது. அத தக்தீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஈமான் கொள்றதுக்கு துணை புரிகிற விஷயம் என்னன்னு தெரியுமா? அது வேற ஒண்ணும் இல்ல, 5 கலிமாக்கள் தான். உங்கள எல்லாருக்கும் இது தெரியும், இருந்தாலும் அதை பத்தி சுருக்கமாக சொல்றேன். முதலாவது கலிமா தையிப், மனமானது. 2வது கலிமா ஷஹாதத்து, சாட்சி கூறுதல். 3வது கலிமா தம்ஜீது, பரிசுத்தமாக்குதல். 4வது கலிமா தவ்ஹீது, ஒருமைப்படுத்துதல். 5வது கலிமா ரத்துல் குஃப்ர், குஃப்ரை விலக்குதல். 5 கலிமாவும் தெரியாத பிள்ளைகள் அதுக்கான அர்த்தத்தோட இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமா காத்துக்கோங்க. இதையெல்லாம் நம்ம நம்பிக்கை கொண்ட பிறகு நமக்கு இஸ்லாம் கூறும் இஸ்லாத்தின் ஷர்த்துகள் அதாவது அடிப்படை கடமைகள் 5. புகாரி மற்றும் முஸ்லிம் தொடர்புடைய ஒரு ஹதீஸை நம்ம பார்ப்போம். உமர் இப்னுல் ஹத்தாப் ரலி அவர்களின் மகன் அபு அப்துல் ரஹ்மான் அப்துல்லாஹ்வின் அதிகாரத்தின் பேரில் அவர் கூறினார், அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதை நான் கேட்டேன். இஸ்லாம் 5 தூண்களின் மீது கட்டப்பட்டுள்ளது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், என் கூட சேர்ந்து சொல்லுங்க. 1வது கலிமா, 2வது தொழுகை, 3வது நோன்பு, 4வது ஜக்காத், 5வது ஹஜ்ஜு. இந்த வீடியோவில் சில விஷயங்கள் விளக்கமாக கொடுக்கல, இனி வர்ற வீடியோக்கள்ல அதெல்லாம் விளக்கமாக சொல்றோம். அதுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல எஸ்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் அதிகமாக இஸ்லாம் மார்க்கம் பற்றி தெரிஞ்சிக்க அஸ்ஃபா இஸ்லாமிக் கார்ட்டூன்ஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.